வெல்கம் டு அட்பிரபா பிரக்யா சேனல். இன்றைக்கி ஒரு சுவையான ரெசிபி பார்க்க போகிறோம். கனவா மீன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் அதுக்கு குக்கரை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சூடான உடனே இது கூட 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு மீடியம் சைஸு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்மளுடைய கனவா மீனையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கனவா மீனையும் சேர்த்து நீங்கள் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள். நான் இன்றைக்கி என்ன மசாலா யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா தாங்க எடுத்திருக்கேன். ஸோ மட்டன் மசாலா சிம்பிளாக நம்ம இந்த மசாலா சேர்த்தாலே போதுங்க, சுவை அட்டகாசமாக இருக்கும். ஸோ மசாலா எல்லாமே நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கனவா மீனில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆல்ரெடி நம்ம ஊற்ற தேவையில்லை. அந்த மீன்லேருந்தே தண்ணி நம்மளுக்கு வெளியே வரும். ஸோ தண்ணி ஊற்றாதீங்க. இங்கே பாருங்கள், வதக்கினோடனே அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதில் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. மூடி ஒரு 3 விசிலுக்கு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 விசில் முடிஞ்ச பிறகு நீங்கள் குக்கரை திறந்து பாருங்கள். நம்மளுடைய கனவா மீன் குழம்பு எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. இதில் கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை ஆட் பண்ண பிறகு நீங்கள் இந்த குழம்பை வந்து நீங்கள் இட்லிக்கோ தோசைக்கோ இல்லை சப்பாத்திக்கோ எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடுங்க. சுவை வந்து அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சுவை எப்படி இருக்குன்றதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.